ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு பயாலஜி இம்பார்ட்டன்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த பயாலஜி இம்பார்ட்டன்ட், பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி மொத்தமாக 35க்கு 70 மார்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ பயோ பாட்னி தனியாக, பயோ ஜுவாலஜி தனியாக போட்டிருக்கேன். பிடிஎஃப் கிடைக்கும். பிடிஎஃப்பை பார்க்குற முன்னாடி நான் சொல்கிறத கவனிங்க. நீங்கள் அவசர அவசரமாக வந்து கீழே கிளிக் பண்ணிட்டு போகிறீங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் நான் சொல்கிறத கவனிங்க, சில விஷயங்கள் உள்ள நான் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் 2 வாரம் 1 வாரத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறனால பயாலஜிக்கு போடலான்னு முடிவு பண்ணேன். பயாலஜிக்கு போடலன்னு கம்ப்ளைண்ட் சொன்னீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பயோ பாட்னியில் 5 லெசன், 6 லெசனாக இருந்தாலும் சரி, 7 லெசன் தான், 5 லெசன் நல்லா படித்தா போதும். 5 லெசன்னே வச்சுக்கோங்களேன். பயோ பாட்னியில் 5 லெசனில் ஃபஸ்ட்டு லெசனும் நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு லெசனும் 4th லெசனும் 5th லெசனும் நீங்கள் புக்கினோட சேர்த்து எல்லாம் படிச்சிங்கன்னா சூப்பர். இது நல்லா படிக்கிறவங்களுக்கு. படிக்க முடியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் 5 லெசன்லையுமே நீங்கள் வந்து இது படித்து தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் காம்பன்சேட் பண்ண முடியும் புக்கின்னு கேட்டாலும். ஸோ சாப்டர் 1ல் 2 மார்க்ஸில் வந்து 20, 25, 27, 29. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டால் தான் போகும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிவிடுங்க. 29, 31, 33, 36 இது 2 மார்க். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். 3 மார்க் வந்து 32, 34, 37, 38, 39, 40, 42 தான். அவ்வளோதான். 5 3 மார்க் எல்லாம் ஈஸி. இதில் ஒரு கொஷின் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பேட்டம். இந்த கொஷின் வராமல் கொஸ்டின் பேப்பர் வராது. பாலன் கிட் இதெல்லாம் வந்து அடிக்கடி டைகோட் மோனோகோட்டோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதே மாதிரி 5 மார்க்கில் 43, 44, 45, 47, 48, 49. இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்பொரஞ்சன் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்டோஸ்போம் டைப்ஸு, அதோட ஃபங்க்ஷனும் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போமும் பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தனோகார்ஃபி, சிக்னிஃபிகன்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் புக்கின் 2-3 விஷயம் விட்டுருக்கேன். ட்ரிபிள் ஃபியூஷன் அந்த மாதிரி வரது விட்டுட்டேன். அண்ட் அப்போமிக்ஸஸ் விட்டேன். முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஆனால் புக்கினில் அனமோஃபிலிஸ் கேடசிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் படித்து தான் ஆகணும். 5 பாயிண்ட்டு. என்டமோஃபிலிஸ் வந்து புக் பேக்கில் இருக்குது, நான் சொல்லிட்டேன். சரி, இதெல்லாமே ஃபஸ்ட் லெசன் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்டர் 2ல் பாருங்கள், புக் பேக்கில் 2 மார்க்கில் 22, 25, 24, 26, 27 ஈஸி. 31 புக்கின் மட்டும் தனியாக இருக்குது. புக்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெத்தல் ஜீன்ஸ்னு ஒரு கொஷின் இருக்குது, அது படிச்சுக்கோங்க. அது 2 லைன் டெஃபினிஷன். 3 மார்க் வந்து 34th ஒன்று. புக்கினில் வந்து 2.7 பேராகிராஃப் ஆக்டிவிசம். இது வந்து அந்த 4 லைன் படித்தா போதும். 5 மார்க்கில் 30, 32, 33, 36 ஒன்று தெரியுங்களா? இதில் தான் 5 மார்க் அதிகமாக கேட்டே இருக்கேன் பப்ளிக்கில். நான் புக்கின்லாம் கொடுக்கல, இப்போதைக்கு புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதையாவது ஒழுக்கமாக படிங்க, ஓகேவா? ரைட், அடுத்த லெசன் போயிடலாம். சாப்டர் 3. சாப்டர் 2 எல்லோரும் கஷ்டப்படுவீங்க, ரொம்ப 1 மார்க்கும் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 3 பாருங்கள், ரொம்ப ஈஸி. 3 மார்க் மட்டும் தான் இருக்குது, 2 மார்க் இல்லை. 10, 16, 12 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் வந்து 3 மார்க், எனி 3 பாயிண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது 5 மார்க்கில் 13, 17 புக் பேக்கில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி தனி 5 மார்க். அதாவது மடியத்தின் முக்கியத்துவம் கண்டிப்பாக இது 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 13, 17 ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் தான். சாப்டர் 4 பாருங்கள், ஒன்றுமே இல்லை. 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 16, 17, 20, 25 எல்லாம் ஈஸி தான். இன்னும் 3 மார்க்கில் வந்து ரொம்ப ஈஸி. 21, 23, 27, 28, 29 எல்லாம் 5 பாயிண்ட் படித்தா போதும், ஈஸியாக தான் இருக்கும். 5 மார்க்கில் 2 தான் சொல்லியிருக்கேன். 26, 22 பிளாட்டிங்கோட கம்பேரிசன். பிளாட்டிங்கோட டெக்னிக்கும் படித்தா நல்லது, பட் முடியாதான் கம்பேரிசனாவது படிங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட், 10 பாயிண்ட் படிக்கணும். அட்லீஸ்ட் 5-6 பாயிண்ட்டாவது படிங்க. புக்கினில் வந்து 4.2.2 சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அண்ட் அப்ளிகேஷன். வாட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், அதோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு படிச்சுட்டு அப்ளிகேஷனோட சேர்த்து படிக்கணும். எஸ்சிபி கண்டிப்பாக கேட்பாங்க. ஒற்றை செல் புரதம்னு சொல்லுவாங்க, அதோட பயன்பாடோட சேர்த்து படிச்சுக்கோங்க. சாப்டர் 5ல் 2 மார்க்கில் 13, 15 ரொம்ப ஈஸி. இது ஒரு மொக்க சாப்டரு. 3 மார்க்கில் 14, 18 ஈஸி. 5 மார்க்கில் 16th ஒன் கான்செப்ட் ஆஃப் பிடிசி. சரிங்களா? அடுத்தது புக்கினில் அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, அதாவது தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட் கண்டிப்பாக படிக்கணும் இது. சரிங்களா? அவ்வளோதான், ஓகேவா? சரி, ரைட். இது பயோ பாட்னி. அடுத்து பயோ ஜுவாலஜி பார்க்கலாம். பயோ பாட்னி இது பண்ணாலே 30 மார்க் எடுத்துடலாம், 35க்கு. புக் பேக் மட்டும் 1 மார்க் படிச்சுக்கோங்க. ஜுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா 8 சாப்டர் இல்லையா? 8 சாப்டருக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1ல் 5, 6, 8, 10, 13 இதெல்லாம் 2 மார்க். 3 மார்க் வந்து 12வது, 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும், படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் 2 14வது டைப்ஸ் ஆஃப் சிங்கமீன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். 7th ஒன்று வந்து பார்த்தோஜெனிசிஸ். ஆக்சுவலாக பார்த்தோஜெனிசிஸ் ஃபுல்லாக படிக்கணும். அதோட டைப்ஸ்லேருந்து எல்லாமே அந்த லாஸ்ட் பேஜில் லாஸ்ட் பேராகிராஃப் ரைட் சைடில் போட்டிருப்பாங்க, எல்லாம் ஃபுல்லாக படிக்கணும். 5 மார்க்கில் தனியாக கேட்பாங்க. சாப்டர் 2ல் 2 மார்க்கில் 19, 22, 25, 26, 28 மொக்க 2 மார்க்கு. 23 வந்து எல்லா 3 மார்க்குமே ஈஸி. 17, 21, 23, 24, 33. 5 மார்க் வந்து 29, 30, 31 ஊஜினிசிஸ் ஒன்று,
அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் ஒன்று, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஒன்று, இதுதான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஈஸி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இதில் ஸ்பெர்மோட டயக்ராமும் ஓவமோட டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராம் மட்டும் தனியாக வரைய சொல்லுவாங்க. அடுத்தது சாப்டர் 3ல் 2 மார்க் வந்து 12, 13, 16, 17 ஈஸி தான். 3 மார்க் வந்து 14, 15, 19, 5 மார்க் வந்து 20. இந்த லெசன் கொஞ்சம் ஓனாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ பரியர் மெத்தட், பர்த் கண்ட்ரோலோட பரியர் மெத்தடாவது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க 5 மார்க்கில். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் 5 மார்க். சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். 2 மார்க்கில் 22, 24, 25 தான் சொல்லியிருக்கேன். 3 மார்க்கில் 23, 28, 29 படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் 30, 36, 37. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குங்க, 4.6 காரியோ டைப்பிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. ஏபிஓ பிளட் குரூப்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க, அதையும் படிச்சுக்கோங்க 5 மார்க்கில். ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈஸியாக அதை சிம்டம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். டெஃபினேஷன்ஸ் தான் 2 மார்க்கு. சாப்டர் 5 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சாப்டர் 5ல் சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெச்சிஜிபி, மனித ஜனம் ப்ராஜெக்டின் முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட்டுங்க. அதோட கோல், நோக்கம், அதோட 5 பாயிண்ட்டு. மெத்தடாலஜி வந்து புக் பேக் கிடையாது, ரெண்டுமே புக் பேக் கிடையாது. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தடாலஜி முறைகள், மனித ஜனம் ப்ராஜெக்டின் முறைகள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸ்டெப்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப்பு வந்து ஓனாக படித்து அந்த ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். அப்ளிகேஷனோட சேர்த்து படிங்க. அப்ளிகேஷனுக்கு தனியாக கேட்பாங்க 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ. ஸோ டிஎன்ஏ நகலச்சின், கைரேகை நகலச்சின் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் படித்து தான் ஆகும். சரிங்களா? இதோட ஸ்டேஜஸ் 2 மார்க்கில் 15, 25, 27, 32. 3 மார்க்கில் இந்த லெசனில் 17, 18, 20, 24, 28, 29, 30. மோஸ்ட்லி இதில் டிஃப்ரென்ஸ் தான் அதிகம். டிஃப்ரென்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது சாப்டர் 6, இது ஒரு மொக்க சாப்டர். 2 மார்க்கில் 17, 18, 22, 25, 26, 5 2 மார்க்கு. 3 மார்க்கில் 2 தான், 29, 30. 5 மார்க்கில் 2 தான், 23, 20. அது என்ன சார், ஹார்டி வெயின் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது, போன வருஷம் கேட்டாங்க. 23 வந்து மெயின் அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம். இதையாவது நீங்கள் படிங்க போதும். வேறு எதுவுமே நான் சொல்ல. ஒரே முள்ளர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ட் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை புக்கிங்லாம். இதாவது ஒழுக்கமாக படிங்க. சாப்டர் 7ல் கட்டாயமாக இந்த 5 மார்க் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்னோகுளோபின் டயக்ராம் போட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க்கில் 16, 18, 21, 28 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் 17, 22, 23, 24, 25, 27, 29. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, வாட் இஸ் வேக்சின், வாட் ஆர் டைப்ஸ், வாட் இஸ் இன்டர்ஃபெரான் நினைக்கிறேன், ரோல் ஆஃப் இன்டர்ஃபெரான். இந்த கொஸ்டின்லாம் கேட்காம வரவே வராது, கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், பாசிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி, இந்த 2 டிஃப்ரென்ஸ். டேபிள் 7.5, 7.6 இந்த 2 டேபிளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டேபிள் 7.8 சேர்த்து பார்த்துக்கோங்க, டேபிள் 7.9 பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸு இது போன வருஷம் கேட்டாங்க பப்ளிக்கில், அதனால் டேபிள்னால் டிஃப்ரென்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் நிறைய விட்டுருக்கேன் நான். பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 பாக்டீரியல் டிசீஸோட சிம்டம்ஸு, டிரான்ஸ்மிஷனு, என்ன நோய் பரவுது, இந்த மாதிரிலாம் நம்ம டெக்னிக்கல் நேம் என்ன, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இது வரும். பட் பிளாஸ்மோடியம் இருக்குது, பிளாஸ்மோடியம் சைக்கிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வரும். பட் ஆனால் அதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை, கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையே படிங்க ஃபஸ்ட்டு, பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். சாப்டர் 8ல் 5 மார்க் வந்து ஒன்று எம்எஃப்சி, மைக்ரோபியால் ஃபியூல் செல். இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, அது போட்டு கதையில் என்ன மார்க் போட்டுருவாங்க. 2 மார்க்கில் 9, 10, 14, 15, 13 கட்டாயம் இதில் ஒரு கொஸ்டின் வந்துடும். 3 மார்க்கில் 12வது. ஸோ 8th லெசன் ஒன்றுமே இல்லைங்க, படிச்சிடலாம். 7th லெசன் கூட புரிஞ்சு படிச்சுக்கலாங்க, ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதனால் இது ஃபஸ்ட்டு 5 முடிங்க. அதுக்கப்புறம் நடுவு இருக்க பாடங்கள்லாம் படிச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்பலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே சண்டேவாக பார்த்து 2 வாரம் டைம் இருக்குன்னா 2 வாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா பயாலஜி முடிச்சலாம். நான் சொன்ன கொஷின் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். இப்போதைக்கு புக்கின்லாம் கேட்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். டயக்ராம் என்ன சார் கேட்பாங்கன்னா, ஜுவாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் இருக்கக்கூடிய டயக்ராம், ஓவம், ஸ்பெர்ம், அதை நான் சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் தான் கேட்பாங்க. இம்யூனோகுளோபின் டயக்ராம் இதுதான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. சாப்டர் 1ல் தான் இதில் கேட்பாங்க. பாட்னியில் என்ன டயக்ராம் கேட்பாங்கன்னா, பாலன் கிரெயின், இங்கே எழுதுகிறேன், பாலன் கிரெயின், அப்புறம் எம்ப்ரோயோ சாக்கு, அப்புறம் ஆன்தர் இந்த டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒன்று கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஓவியல் டயக்ராம் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஓவியல், சூழின் வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பயப்படாதீங்க, பயாலஜி பார்த்து பயந்தீங்கனாலே பாதி தோற்றுருவீங்க. ரொம்ப ஈஸி. மொத்தமாகவே நான் பாட்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 5 மார்க் தான் கொடுத்துருப்பேன். ஜுவாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு 10 12 5 மார்க் தான் கொடுத்துருப்பேன். ஸோ 2 மார்க் 3 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் மிஸ் பண்ணி படிச்சிங்கனாலே அவ்வளோதான். சரிங்களா? அதனால் எல்லா லெசனும் கவர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். +2 பசங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்கள் பசங்களை சொல்லுங்கள் பயாலஜி ஈஸி தான். தேங்க்யூ.